Assalamualaikum and welcome back to the channel. இப்போ டைம் இருக்கிற ஒரு 2 o'clock ஆக போகுது. இன்னைக்கு 23rd of May. இன்றைக்கி நம்ம போய் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மாதிரி எல்லா கடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இருக்குல்ல 1 week லாக்டவுன் போட போகிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ இருக்குல்ல நிறைய கடைகள் இருக்குல்ல கூட்டமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதனாலேயே கொரோனா வந்துடும் போல இருக்குது. ஒருத்தர் கொரோனா அங்கே இருந்தாலும் போது எல்லாருக்கும் பரவிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம். நிறைய பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க. சிலர் இருக்குல்ல அது இனியுமே இருக்குல்ல அது ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்குல்ல டெத் நடக்குது. கொரோனாலே டெத் எவ்வளோ நடக்குது. ஆனால் அதை பார்த்து நிறைய பேர் இருக்குல்ல பயப்பட மாட்டேங்கிறாங்க. பயம் இல்லை அது இருக்குல்ல வராமல் இருக்குன்னு நினைக்கணும், ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, அது அவங்கவுங்க விஷ், அவங்களோட டெஸ்டினியை அவங்களே எழுதிக்கிறாங்க. சரி, பேக் டு த டாபிக் இருக்குல்ல. இன்றைக்கி என்ன வ்ளாக் பண்ணலான்னு நினச்சோம்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் வ்ளாக் பண்ணலான்னு நினச்சேன். குக்கிங்னா பெரிய அளவு குக்கிங்லாம் கிடையாது. நான் ஒரு பார்பிக்யூ பண்ணலான்னு நினச்சேன். சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், ஒரு ஃபுல் சிக்கனு. அதுவே பண்ணலான்னு நினச்சிட்டு வந்து சரி வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். பார்த்தா இருக்குல்ல போர் அடிச்சு அப்படியே படுத்துட்டேன் கீழே. இப்போ படுத்துட்டு அப்படியே இப்படியே படுத்துட்ருக்கேன். இனிமேல் தான் போயிட்டுருக்குல்ல அதை போய் சாக்கில் ரெடி பண்ணி சிக்கன் செட் பண்ணோம். ஆனால் மேரினேஷன் பண்ணிவிட்டேன். எப்பவும் போல் இருக்குல்ல எப்பவும் போல் அதோட மசாலாலாம் ரெடி பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு எல்லாம் செட்டப் பண்ணி குக் பண்ணுறது தான் மிச்ச வேலை. இப்போ இருக்குல்ல இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்க்க தான் ஒன்றாக போகிறது இல்லை, எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்குறது தான். இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் இருக்குல்ல எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். சரி பாருங்கள். நான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்க செட்டப் தான். சார்கோல் அது மேலே இருக்கிற கிரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கற்பூரமும் தீப்பெட்டி அங்கே இருக்குது. அடுத்த இருக்குல்ல நம்ம சிங்கக்குட்டி சிக்கன் அங்கே அதில் இருக்கான். மீன்ஸ் க்ரீன் சிக்கன் தான். நான் இது யூஸ் பண்ணல, எனக்கு ரெட் சில்லி போடல, வெறும் இது மட்டும் க்ரீன் சிக்கன் தான், க்ரீன் கலர் தான். கொஞ்சம் கட்டு கம்பியாக தான் வச்சுருக்கேன். எனக்கு அதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்து இருக்குல்ல இது கவரில் எடுத்து வந்து தர சொன்னால் பிஞ்சிருச்சு. அப்படியே அங்கேருந்து வீசினான் தம்பி. அது அங்கேருந்து இப்படியே பிஞ்சு கீழே வந்துருச்சு. இப்போது அடுத்து ஆரம்பிக்க வேண்டியதான். ரொம்ப புகை வருதுன்னு தான் உள்ளே வந்துட்டு. ஆனால் பார்த்தா இருக்குல்ல இப்படி எரிஞ்சிட்ருக்கு. வெளியே அது பெருசாக எரிஞ்சிட்ருக்கு. சரி, அது எரியட்டும். அது வரைக்கும் நம்மளுக்குள்ள நம்ம சிக்கனை எப்படி செட் பண்ணுறதுன்னு செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த செட்டப்புக்காக நான் தான் எடுத்தேன். சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்டிக்ஸை அப்படியே இருக்கலாம் கட்டு கம்பி வச்சு டைட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கோழி வரைக்கும் நல்லது வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இந்த செட்டப்பர்கள் கொண்டு போய் அந்த கிரில்லுக்கு மேலே வச்சோன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். தேவையான அளவுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி நடக்கும்னு தெரியல. சரி பார்க்கலாம் எப்படி நடக்குது. வெந்திருக்கு. நீங்கள் திருப்பி போட்டாச்சே, மறுபடியும் இருக்குல்ல ஒரு 5 to 10 minutes இருந்தால் தான் அது இன்னொரு சைடு நல்லா வேகும். இன்னொரு 10 minutesக்கு அப்புறமா டோட்டலாக மேக்ஸிமம் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறமா அடித்து நாக் அவுட் பண்ணணும். டேஞ்சர் ப்ரோ சொல்கிற மாதிரி அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம். அதை நாய்க்கு வீடியோ பண்ணுற அவசரத்தில் இருக்குல்ல நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். நான் அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குல்ல டோட்டலாக எப்பவும் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி க்ரீன் சில்லி எல்லாமே. ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல கேப்சிகம் போட்டிருக்காங்க. அந்த கேப்சிகம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கூட வருது. நீங்கள் இருக்கிற ட்ரை பண்ணும்போது இருக்குல்ல கேப்சிகமும் சேர்த்து யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இருக்குல்ல டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் டிஃபராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. திருப்பிலாம் இருக்குல்ல கரிஞ்சிடும் டோட்டலாக. இப்போது ட்ரைபோர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கன் சாப்பிட்ட வீடியோலாம் நான் எடுக்கல. ஏன்னா இருக்குல்ல அவ்வளோ பசியில் இருந்தேன். அதை போய் நான் எடுத்தேன். இருக்குல்ல ஒன்று சாப்பிட்ணும் இல்லாட்டி கேமராவில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு தூக்கத்தையும் போட்டு இப்போ இருக்குல்ல மறுபடியும் கேமரா எடுத்து மறுபடியும் வ்ளாக் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நிறைய சாப்பிடுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை.
இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஒரு மசாலாஸ் இருக்குது, நம்ம தேவையான இந்த நான் இப்போ சொன்ன மாதிரி கேப்சிகம் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த கேப்சிகம் ஆட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸும் சேம் டைம் கொஞ்சம் நல்ல காரம் தருது. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கோம்னு நினச்சிட்டு நம்ம ஜாலியாக இல்லை, காசு இல்லை, அது இல்லைன்னு நினச்சிட்டு சங்கடப்பட்டுருக்கோம். இருந்தாலும் இருக்குல்ல, நம்ம நிறைய பேர் வெளில ஆக்சிஜன் பெட் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, நம்ம எப்போ அடுத்த செகண்ட் வாழ்வோமா இல்லையான்னு சொல்லி நினச்சிட்டு வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்கள பற்றி யோசிச்சோன்னா நம்ம எவ்வளோ நல்லா தான் இருக்கும்னு நினைப்போம். கடவுளுக்கு அது தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அட் த சேம் டைம் அவங்களுக்கும் நல்லதாக மீண்டு வந்து அவங்களும் அவங்க வாழ்க்கையோட வாழணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணணும். இதான் என்னோடய vlog நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அட் சேம் டைம் எல்லோரும் மாஸ்க் அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி இந்த கொரோனாவை தடுத்து கொரோனாலேருந்து மீண்டு வரணும். லெட்ஸ் ப்ரே ஃபார் தட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தரக்குள்ள இந்த சேனல் வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. தேங்க்யூ.